அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப். வந்து 3 நாள் ஆச்சு. புதன்கிழமை வந்தது, வியாழக்கிழமை காலையில் வந்து இறக்கிட்டு ஆஃபீஸ் ஆண்ட வந்தோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு லோடு சொல்லலை. பார்த்திங்கன்னா 2 நாளாக சமைச்சி தான் சாப்பிட்டுருக்கோம். இன்றைக்கி சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ பிடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 25, நாளைக்கு வந்து ரிப்பப்ளிக் டே. ஸோ அனைவருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே வாழ்த்துக்கள். உருளைக்கிழங்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கான் என் ஃப்ரெண்டு. பார்த்திங்கன்னா ரைஸ் மத்தியானம் வச்சது அப்படியே இருக்குது. ரைஸு சாப்பிட்டு மீதி இருக்குது. சரி ஏதோ பண்ணுறான், பார்ப்போம். தோஸ்து, நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரைஸ். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கும் லோடு ஆகலை. புளியோதரை சமைச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா மிச்சர். அல்ஹம்துலில்லாஹ். டைம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. இன்றைக்கி டேட் 29. ஸோ டீசல் போடுறதுக்காக நிப்பாட்டியிருக்கோம். நம்ம வண்டி லோடு ஆகிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு. கிட்டத்தட்ட 5 நாள் ஆல்ட் ஆகி இப்போ தான் இன்றைக்கி தான் நம்ம வண்டி லோடு ஆகிருக்குது. 377 லிட்டர் பிடிச்சிருக்கு. குட் மார்னிங் தோஸ்த். டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆக போகுது. காலையில் 7 மணிக்கு மாற்றினேன். ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கினேன். என்ன ஆச்சுனாக்கா, நம்ம கூட வந்த அண்ணனோட வண்டி BS6 அது. அந்த வண்டியில் வந்து ஏதோ எரர் வந்துட்டுக்குது. வண்டி மூவிங்கே ஆக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டரில் 30 கிலோமீட்டருக்கு 15-20 இந்த ஸ்பீடில் தான் வந்துட்டுருக்கோம் 2 பேருமே. ஸோ இங்கே முன்னாடி வந்து டிவிஎஸ் இருக்குது. அங்கே போய் நிப்பாட்டி லேப்டாப்பில் போட்டு தான் அந்த எரரை எடுக்கணும். ஸோ பின்னாடி வந்துட்டுருக்கு அந்த வண்டி இருக்கோம். மகாராஷ்டிரா பார்டரெல்லாம் தாண்டி காடு ஏறிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1:20 ஆகிடுச்சு நைட்டு. அண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஹீல்ஸ் இது பார்த்து பொறுமையாக ஏற்றுங்க. வர வழியில் இப்போ இந்த ஹீல்ஸ் ஏறிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லலாம் ஒரு 2 வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் டிரைவருங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லை, ஓகே தான் அல்ஹம்துலில்லாஹ். மாலைக்கான் அப்படின்ற ஊரில் இருக்கிறோம் நம்ம. இன்னும் நம்மளுக்கு வந்து குல்பர்கா வந்து 550 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. லைக் பார்த்திங்கன்னா நான் நைட்டு அந்த காடு ஏறி ஒரு 2 மணிக்கெலாம் படுத்து தூங்கிட்டேன். 2-3 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான். காலையில் அவங்களும் ஒரு 7 மணிக்கு நிப்பாட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சாங்க. இப்போ தான் வண்டி எடுத்தோம். விலாக் அவ்வளோவா எடுக்கலை. போன வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம மோர்வியில் இருந்தோம் அன்லோடிங் பண்ணிவிட்டு. ஸோ கிட்டத்தட்ட 5 நாள் ஆயிடுச்சு ஹால்ட்டிங்கு நம்மளுக்கு. அங்கே லோடு இல்லாமல் 5ஆவது நாள் தான் நம்மளுக்கு லோடே கிடச்சது. அஹமது நகர் கிட்டே வந்தாச்சு. டைம் எக்ஸாக்டாக 4:20 ஆகிடுச்சு. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி. இன்றைக்கி போயிட்டு இங்கே வடாப்பாவெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் வாங்கிட்டு, ஆரஞ்சு ஜூஸு, அதுக்கப்புறமா பொரி வாங்கினேன். பொரி வாங்கி வண்டியில் வச்சுருக்கோம். அதை நான் மிக்சர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போடுவாங்க, அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்த வண்டி வந்து பின்னாடி நின்றுட்டுருக்கு தாபாவில். குளிச்சுட்டு கிளம்பி வருவானா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம முன்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே நிப்பாட்டி தூங்கிட்டு காலையில் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ தோஸ்த், குல்பர்கா ரீச் ஆயாச்சு. டைம் 12:30 மணி ஆகிடுச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ குளிச்சுட்டு பங்க்கில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டு ஸோ இப்போது டீசல் போட்டு கிளம்ப வேண்டியது தான். என் ஃப்ரெண்டு குளிச்சிட்ருக்கான். ஸோ வந்ததுக்கப்புறமா அப்படியே பொறுமையாக அப்படியே கிளம்ப வேண்டியதான். முன்னாடி எங்கன்னா மஜித் இருந்துச்சுன்னா நமாஸ் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்மளுக்கு இன்னும் 800 கிலோமீட்டர் இருக்குது லொக்கேஷனு சென்னைக்கு. ஸோ தோஸ்த் 25,000 போடுறேன் டீசல். என்கிட்ட கேஷ் இல்லை. ஸோ பார்டர் போயிட்ட அப்புறமா வந்து நம்மளுக்கு பணம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அண்ணன். ஸோ அது வரைக்கும் போகிற வரைக்கும் டீசல் போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு 88 ரூபா 80 காசு இருக்குது டீசல் இங்கே நம்மளுக்கு. சரவணா பங்க்கில் தான் டீசல் போட்டிருக்கேன். மைலேஜ் கொஞ்சம் ஓகே தாங்க, நல்லா தான் வந்திருக்கு மைலேஜ் நம்மளுக்கு இங்கே. பார்ப்போம். இங்கே பக்கத்தில் மசூதி இருக்குது, நமாஸ் முடிச்சுட்டு அப்படியே போகலான்னு இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஜும்மா முபாரக். இங்கே ஜாமியா மஸ்ஜித்தில் நமாஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, गुलबर्गा बस स्टैंड है ये? अच्छा अच्छा
இது பழைய பஸ் ஸ்டாண்டாக இது. என்ன சார் இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன்? ஆட்டோவில் நான் வண்டியாண்டா தான் போயிட்டுருக்கேன். ஸோ பிரியாணி வாங்கியாச்சு, டியோ, மவுண்டன் டியோ. ஸோ நம்ம கூட வந்த அண்ணனும் வந்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து நிப்பாட்டாமல் அப்படியே வந்துவிட்டோம். அந்த அண்ணனுங்க நிப்பாட்டி தூங்கி தான் வந்தாங்க. நாங்கள் நிப்பாட்டாமல் அப்படியே வந்து இங்கே குல்பர்காவில் நிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நமாஸ் போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் நான் ஸ்டாப்பாக வந்துவிட்டோம். நாங்கள் இப்போது வண்டியாண்டா தான் போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நீங்களும் சவுண்ட் ஆஃப் படிக்கணுமா? யதகிரி அப்படின்ற ஊரில் இருக்கிறோம். கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் சன்செட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. மாஷா அல்லாஹ், அந்த சன்செட் பாருங்கள், ரெட் அண்ட் ப்ரௌனிஷாக அப்படியே வேறு மாதிரி இருக்குது. மாஷா அல்லாஹ், அந்த நிலா கூட நல்லா கிளியராக தெரியுது. அதுக்கு மேலே ஒரு ஸ்டார் ஒன்று இருக்குது. குட் மார்னிங் தோஸ்த். கடப்பாவில் இருக்கிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை, டேட் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி. ஹாப்பி மார்னிங். சன்செட் பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். காலையில் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு மாற்றினேன் டியூட்டி. அப்படியே போயிட்டே இருக்கிறோம் 2 வண்டியும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி ரீச் ஆகிடுவோம் நம்ம சென்னைக்கு. தோஸ்த் ஃபுல்லாகவே ஸ்னோவாகவே இருக்குங்க. கடப்பாலேருந்து சென்னை போகிற பைபாஸில் போயிட்டுருக்கோம். ஸோ தோஸ்த் அல்ஹம்துலில்லாஹ் லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் இருக்குது இந்த லொக்கேஷன்னு. பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி போயிட்டு லெஃப்ட்டில் அந்த சந்து உள்ளே தான் போனோம். நம்ம அப்படி அந்த ரோடு வழியாக தான் வந்து இப்படி திருப்பிக்கினே இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்கோம். காலையில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பக்கத்து வீடுங்கள்லாம் இருக்குது. ஸோ 6 மணிக்கெல்லாம் வந்து இறக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 12:40 ஆயிடுச்சுங்க. சரி வாங்க சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிறோம் நாங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கேன் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு. சாம்பார் மட்டும் போடணும் தோஸ்து. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இறக்குறதுக்கு. மாடுங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம டைல்ஸ் ஏற்றிட்டு வந்தோம் இல்லையா, அந்த வெக்கப்போலெல்லாம் மொத்தமாக நீட்டாக இதில் போட்டாச்சு. வந்த உடனே பசியில் இருக்காங்க போலது, சாப்பிட்னே இருக்கிறாங்க எல்லாமே. ஸோ அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். லோடு தான் பார்த்துட்ருக்கோம். எங்கே என்ன எதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ தோஸ்து நம்ம பீஸா வந்துடுச்சு. போய் வண்டியில் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். இங்கே கூட சாப்பிட்லாம், பட் நம்ம வண்டியில் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு சர்வீஸ் ரோட்டில் இருக்குது, அதனால தான். அண்ட் பார்த்திங்கன்னா லாவா கேக் ஒன்று சொன்னேன், அதுக்கப்புறமா பெப்சி. ஸோ வாங்க சாப்பிட்லாம். அல்ஹம்துலில்லாஹ் தோஸ்து, பாரத் பங்க்கில் இங்கே வந்து நீ வண்டியை நிப்பாட்டியாச்சு. ஸோ போயிட்டு அங்கே பர்மிஷன் கேட்டு வந்தேன். நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, காலையில் வண்டி வெளியில் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி படுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு இன்னும் முன்னாடியே பைபாஸ்லேயே இருக்கும். பாரத் பங்க்கு, இந்தியன் பேங்க் பக்கத்தில் இருக்குது. அண்ட் இங்கே ரெகுலராக நான் டீசல் போடுவேன். ஸோ இங்கே நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க தூங்குறதுக்கு. ஊருக்கு வந்துவிட்டோம். பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து வந்து என்ன ஆச்சுனாக்கா, வர்ற வழியிலே மறுபடியும் ஸ்டேரிங் லாக் ஆகிடுச்சுங்க. அது என்ன ஃபால்ட்டுன்னே தெரியல. சரி அதான் இப்போது ஸ்டேரிங் ரெடி பண்ணோம் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, பம்பு தான் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ இப்போது ரேடியேட்டர் கலட்டி பம்பு எடுத்துன்னு போயிட்டு வேலூரில் ரெடி பண்ணி எடுத்துன்னு வரலான்னு இருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு சவுண்டு ஓவராக இருக்குது. 45லேருந்து 55 ஸ்பீடில் போனோம்னாக்கா வண்டி பயங்கரமாக வைப்ரேஷன் ஆகுது. அந்த இடத்துல ஷேக் இருக்குது. கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டில் வந்து ஷேக் இருக்குது. இங்கே லப்பர் கூட சொன்னோம், அது வந்து நல்லா இருக்குதுன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரேக்கு, இது மோர்விலே வந்து இது என்ன ஆச்சுனாக்கா, ஏர் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே சைடில் எல்லாமே ஃபுல்லாக எம்சில் போட்டு ஒட்டி எடுத்துன்னு வந்தேன். ஸோ இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா இதை ரிலீஸ் பண்ணி விட்டோம். அண்ட் அதுவும் ரெடி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வேலை இருக்குது வண்டியில். ரேடியேட்டர்லாம் கலட்டியாச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 2-3 ஓஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரேடியேட்டர் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இருக்குது. ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணோம். பார்த்திங்கன்னா பம்பு அங்கே கொடுத்துருக்கானுங்க, ஸ்டேரிங் பம்பு, அதுதான் இப்போ கலட்டினது. ஸோ இதுதான் நம்ம பம்போட நிலமை. இது போய்ட்டு ரெடி பண்ணோம். இப்போது ஃபஸ்ட்டு அது ரெடி பண்ணது. இப்போது இந்த பூஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் ஆயிலு, கூலண்ட்டு, க்ரீஸு எல்லாம் வாங்கியாச்சு. இப்போது இந்த ஸ்டார் தான் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த இது போயிடுச்சு.
ஸோ இது மாற்றணும். அண்ட் பார்த்திங்கன்னா வண்டியில் ஏர் ஃபில்ட்ரு மாற்ற வேண்டியது இருந்தது. ஸோ ஏர் ஃபில்ட்ரும் வாங்கியாச்சு. இந்த கப்பு போயிடுச்சு. லாஸ்ட் டைம் நான் வெல்டிங் பண்ணி போட்டிருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ பார்க்கணும் புதுசு எதனா வாங்க முடியுதா அப்படின்னு சொல்லி. ரேட்ரு கூட க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. அடைப்பு ஃபுல்லாக இருந்துச்சான். ஸோ வெயில் டைமு, அதனால் இதுவும் க்ளீன் பண்ணியாச்சு. பட் ஸ்டேரிங்கோட ஓஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கலட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. பிளாக் எதனா இருக்குதா அப்படின்னு சொல்லி அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஏர் பிடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். தோஸ்து ஸ்டேரிங் பம்பு ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டேரிங் ஆயில் ஓஸ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அது ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தோஸ்து நம்ம ஜாயிண்ட் எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ பட்டரில் கொடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா இது புதுசு அந்த இது தான் மாற்ற போகிறோம். பட் இது வந்து மாற்றலை, இது வந்து பழசே வண்டியில் இருக்குது. ஸோ ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா வேணால் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வண்டி ரன் பண்ணோம். அதனால தான் ஹெட்லைட் ஒன்றுமே தெரியல வெளிச்சம். ஸோ புது டூம் 2 வாங்கின்னு வந்து போட்டுட்டேன். அண்டு பின்னாடி வந்து பாடியோட போல்டு போட்டுட்ருக்காங்க. ஜாயிண்ட் இன்னும் ஃபிட் பண்ணல. சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அது உள்ளே வச்சு டைட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாகவே இதில் போய் உட்காந்துச்சு. அண்டு புதுசு மாற்றியாச்சு. இது கூட எக்ஸ்சேஞ்ச் போட்டு இது வாங்கி போட்டாச்சு. இது கூட பழைய போல்டு, இது புதுசு மாற்றிட்டுருக்காங்க. புதுசு பிளாட்ஃபார்ம் மொத்தம் கலட்டியாச்சு. மொத்தமான சென்ட்ரலாக மட்டும் கலட்டியிருக்கோம் அந்த போல்டு எடுக்கிறதுக்காக. அவ்வளோதான். இந்த கப்பு கூட போய்ட்டு இருந்துச்சு இல்லையா, இந்த கப்பு கூட வாங்கி புதுசு போட்டாச்சு. ஃபில்ட்ரு கூட மாற்றியாச்சு எல்லாமே நீட்டாக. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹஃபீஸ்.